இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா வீட்டில் இன்றைக்கி என்ன ரெடி ஆகிட்டு இருக்குன்னா சுட சுட சாதம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன் சிக்கன் கறின்னு சொல்கிறேன்னா நம்ம கேரளா வந்துட்டோம். ஸோ நம்ம கேரளா திண்ட வாசைகளில் நம்ம அப்படியே கொஞ்சம் நுழைச்சிக்கிறணும் சரியா. ஸோ வந்து இப்போ வந்து சிக்கன் கறி ரெடி ஆகிருக்கு. அப்படி மூடிய போட்டுருங்க. மாலதியத்தை தாங்க அழகா சொல்லுவோம். சிக்கன் கறி எவட நம்மட சிக்கன் கறி எவட அந்த முருகன் சொல்லிட்டு கிடமா அப்படின்னு வச்சாச்சு. அப்புறம் பார்த்தா இங்கே வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா கொஞ்சம் வந்து பாவக்காய். இந்த பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா மதியம் வச்சுருப்பாங்க போல தேவி ரெடி பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து சிக்கன் வாங்கிட்டு வரோம்னு சொன்னதுனால இந்த பாவக்காவை துறை எடுப்பா அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிட்டாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதம் மிச்சமாக இருக்குது, அது வச்சுருக்காங்க. அடுத்து நமக்கு பிடிச்ச ரசம் ഇവിടെ കുറച്ച് രസമൊക്കെ ഉണ്ട് சரியா. ഇവിടെ ரசம் உண்டு. பின்ன பார்த்திங்கன்னா என்ன பார்த்திங்கன்னா பின்ன நமக்கு ഇവിടെ வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்காங்க சிக்கனுக்கு. ஆக்சுவலி வந்து அப்புறமா வந்து தக்காளி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து என்ன சொன்னால் இங்கே வந்து சுட வச்சு ஆற வச்ச தண்ணி. அப்புறமா இங்கே வந்து தண்ணி வந்து சூடாகிக்கிட்டு இருக்கு. அக்கா இதில் ஜீரகம் எதுவும் போடணுமா இப்படியே ப்ளைனாக விட்டுருவீங்களா? ஆகிட்டுருக்கு. இதுதான் இங்கே உள்ள நிலைமைகள். அப்புறம் என்ன பாத்திரங்களுக்கு ரெடியாக இருக்குது. இங்கே பால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி பசும்பால் வந்து குப்பியில் தான் கிடைக்கும். குப்பினா பாட்டிலில் வந்து கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் பால் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி பால் திக்காக நல்லாயிருக்கும். வேறு என்ன அப்புறமா வந்து என்ன சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற வந்து பொடி பாருங்கள். இந்த நமக்கு வந்து இந்த பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸ்டர்ன் அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈஸ்டர்ன் மோஸ்ட்லி நம்ம வாங்குவோம், ஆனால் இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி வாங்கியிருக்காங்க. ஸோ வேறு என்ன அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீரை இருக்குது. கீரை வந்து என்னென்னா நல்ல தக்காளி கீரை ஃப்ரெஷ்ஷாக வந்து வெட்டி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து வடையை வாங்கிட்டு வந்து வச்சு தின்னுட்டு அப்படியே வச்சுருக்கு. வேறு என்ன